ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரெக்னென்சி அண்ட் பேபி கேர் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏர்லி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ், அதாவது ஆரம்பகால கர்ப்ப அறிகுறிகள் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சில சிம்டம்ஸ் உங்களுக்கு பீரியட்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஒரு சில சிம்டம்ஸ் உங்களுக்கு பீரியட்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, பீரியட்ஸ் தள்ளி போயிடுச்சு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போது சிம்டம்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சிம்டம் என்னென்னா ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். அதாவது உங்களுக்கு அடிக்கடி யூரின் போகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்படி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு இது ப்ரெக்னென்சி சிம்டம்ஸில் ஒன்று தான். செகண்ட் சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் பெயின். அதாவது உங்களுடைய மார்பகத்தில் வலி ஏற்படுறது. அதாவது உங்களோட மார்பகம் பிரெஸ்ட்டு ஹெவியாக டெண்டரியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலும் இதுவும் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸில் ஒன்று தான். இப்போலாம் இருக்கிறத விட உங்களுடைய பிரெஸ்ட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் மாதிரி தெரியும், ஹெவியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து தேர்டு சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் பெயின், அதாவது தலைவலி. இந்த தலைவலி நார்மலாக எப்போயாவது உங்களுக்கு தலைவலிக்கிறத விட இந்த ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்க்குரிய தலைவலி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏதாவது தைலம் தடவினாலோ இல்லை ஒவ்வொருத்தங்க தலைவலிச்சா டீ காஃபியெல்லாம் சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி சாப்பிட்டாலோ போகக்கூடிய தலைவலியாக இருக்காது. தலைவலி இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் இது ப்ரெக்னென்சி சிம்டம்ஸில் ஒன்று தான். இதெல்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் ஏற்படுது. அடுத்து ஃபோர்த்து சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் வெப்பநிலை, அதாவது பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் ஷூட்டப் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. காய்ச்சல் வரும்போது எப்படி இருக்கும் அது மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. இதுவும் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸில் ஒன்று தான். அடுத்து ஃபிஃப்த்து சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு இந்த சிம்டம் தெரியும். நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் சிக்னஸ். நீங்கள் காலையில் எழுந்ததும் எப்பயும் போல் நார்மலாக இருக்காது, ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படிங்கிறத மாதிரி ஃபீல் ஆகும். எந்த ஒர்க்கும் உங்களால் செய்ய முடியாது. நார்மலாக ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட உங்களால் செய்ய முடியாது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இருந்தாலும் இது ப்ரெக்னென்சிக்குரிய சிம்டம்ஸ் தான். அடுத்து சிக்ஸ்த்து சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாசியா அண்ட் வாமிட்டிங். அதாவது குமட்டல் வாந்தி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் நாசியா வாமிட்டிங். இதெல்லாம் இதுவும் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தான். ஒரு சில பேருக்கு ஒவ்வொரு ஸ்மெல் பிடிக்காத மாதிரி இருக்கும். தாளிக்கிற ஸ்மெல்லு இந்த மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இருந்தாலும் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸில் ஒன்று தான். உங்களுக்கு குமட்டல் வாந்தி ஏதாவது ஸ்மெல் கேட்டால் வாமிட் வர மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் ப்ரெக்னென்சிக்குரிய சிம்டம்ஸ் தான். அடுத்து செவன்த்து சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வயிறு வலி. இந்த வயிறு வலிங்கிறது உங்களுக்கு பீரியட்ஸ் வர மாதிரி வயிறு வலி இருக்காது, கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். இந்த வயிறு வலி அடிவயிறில் லைட்டாக ஒரு கிராம்ப் மாதிரி இருக்கும், வலி மாதிரி இருக்கும். இதுவும் ரொம்ப நேரம்லாம் இருக்காது, லைட்டாக ஒரு செகண்ட் வலிச்சிட்டு அதுக்கப்புறம் சரியாயிரும். இந்த வயிறு வலி எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேபி ஃபார்ம் ஆகும்போது கர்ப்பப்பை விரிவடைய ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த வயிறு வலி வருது. அடுத்த சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங், அதாவது ஸ்பாட்டிங்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் துளி துளியாக உங்களுக்கு ரத்தப்போக்கு இருக்கும், லைட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு நாப்கின் வைக்கிற அளவுக்கு ப்ளீடிங் இருக்காது. இதுவும் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸில் ஒன்று தான். நிறைய பேருக்கு இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கிறது பீரியட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் குழப்பிக்குவீங்க. லைட்டாக ஆச்சுன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் கிடையாது, அது ஸ்பாட்டிங், அதாவது ப்ரெக்னென்சியில் வர ஸ்பாட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளீடிங் எப்படி எந்த கலரில் இருக்கும், எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரௌன் கலர் மாதிரி உங்களுக்கு இருக்கும். பீரியட்ஸ் பிளட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் ரெட் கலரில் நம்மளுக்கு வரும். ஆனால் இந்த ப்ரெக்னென்சிக்குரிய ஸ்பாட்டிங் ப்ளீடிங் அப்படின்னா லைட்டாக ப்ரௌன் கலர் கலந்த மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு துளி துளியாக தான் ப்ளீடிங் இருக்கும். இந்த மாதிரி
இருந்துச்சுனாலும் வந்துட்டு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தான். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உடனடியாக டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். ஆனால் இது நார்மல் தான், இருந்தாலும் கன்சல்ட் பண்ணுறது நல்லது. இந்த சிம்டம்ஸ்லாம் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து எந்த சிம்டம்ஸும் வந்து தெரியாது, ஆனால் வந்து அவங்க வந்து கன்சீவாக இருப்பாங்க. ஸோ வந்து எதையும் நினச்சி பயப்பட வேண்டாம், எல்லாமே நார்மலாக இருக்கிறது தான். இந்த சிம்டம்ஸில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, ஏதாவது டவுட்டு இருந்துச்சுன்னா வந்துட்டு பீரியட்ஸ் மிஸ் ஆனதுக்கப்புறம் வந்து மெடிக்கலில் கிட்டு வாங்கி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ராவலிங் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இருக்கிறது நல்லது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.